ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டி ரெமெடி தான் பார்க்க போகிறீங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகியிருக்கு, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெமடிக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடியது பாலாடை. இந்த பாலாடையில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நல்ல ஸ்கின் நல்ல சாஃப்டாக ஷைனிங்காக சப்பிளாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் டீ காஃபி போடுறதுக்காக பால் காய்ச்சுவோம் இல்லையா, ஸோ அதில் படியக்கூடிய அந்த ஏடுகள் மட்டுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். வெறுமனே பால் யூஸ் பண்ணுறதை விட அந்த பாலில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஏடு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோவும் நல்ல ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும். நேச்சுரலாகவே உங்களோட ஸ்கின்னை நல்ல க்ளோ ஆக்கணும், டேனை ரிமூவ் பண்ணணும், பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பால் ஏடை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த பால் ஏடு கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காய்ச்சின பாலை எடுத்துட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பால் ஏடை நல்லா மேஷ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது முகத்துக்கு எரிச்சல்லாம் கொடுக்காது, ஸோ அதனால நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா கட்டி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை பொடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சந்தன பொடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சிஸ்தா பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் சேர்த்துருக்கிற கஸ்தூரி மஞ்சள், கடலை மாவு, காஃபி தூள், சந்தன பொடி, மஞ்சிஸ்தா இது எல்லாமே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். இது எல்லாமே கண்டிப்பாக சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை, இருக்கிறத சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நேச்சுரலாகவே உங்களோட ஸ்கின்னை நல்ல க்ளோவாக ஷைனிங்காக அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கேர் கொடுக்கணுங்க. அதுக்கு கண்ட க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பொருட்களை நேச்சுரலான வேலை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மார்க்கெட்ல கிடைக்கிற க்ரீம் எல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கி நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி ஸ்கின்ல நிறைய சைடு எஃபெக்ட்ஸை உண்டாக்குறத விட நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை நல்ல க்ளோவா ஷைனிங்கா ஹெல்த்தியா வச்சுக்கலாம். அது சாதாரண க்ரீமோ இல்லை ரொம்ப காஸ்ட்லியான க்ரீமோ, க்ரீம் யூஸ் பண்ணாலே ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்கின் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் வரும், ஸ்கின் ரொம்ப டல்லான மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணால் கூட உங்களோட ஸ்கின் எப்பயும் ஹெல்த்தியாக அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில க்ரீம்லாம் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்மளோட ஸ்கின் இருந்ததை விட ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும், பிளாக் மார்க்ஸ், ரொம்ப டேன் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப டல்லான மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ரெமடிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணால் கூட பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். ஸோ அதை அப்படியே ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா லைட்டாக ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ் அண்ட் நெக்லையும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அகெயின் லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கை கால் முட்டிகளில் ரொம்ப கருமை படைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, டேன் ஆகியிருக்கு, பிளாக் மார்க்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்னை நல்ல சாஃப்டாக ஷைனிங்காக நல்ல க்ளோவாக நல்ல ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். டைம் இல்லை அப்படின்னா டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெமெடிஸ் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பயங்கர டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெமெடிஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ so much. Keep watching.